ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃப்ளவர் இமேஜை கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 14 நம்பர் தூலிப் நீடில் எடுத்து சில்க் த்ரெட்டை நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சுற்றியும் செயின் ஸ்டிச்சாக அவுட்லைன் போட போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அவுட்லைன் போட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செயின் ஸ்டிச் அவுட்லைனாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அவுட்லைனில், அதாவது ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ள ஒரு செயின் எடுத்து நம்ம அப்படியே இந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே அதை பிடிச்சு கீழே கொண்டு வரணும். த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ நான் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு செயின், இந்த அவுட்லைனுக்கு உள்ள ஒரு குட்டி லாக். இப்போ இதை அப்படியே கொண்டுட்டு போய் ஒரு செயின், அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் போட்டு இப்போ அந்த ஃப்ளவருக்கு மேலே ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு அவுட்லைன். இப்போ நம்ம பாதியில் ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு செயின், அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். ஏன்னா கீழே இருக்கிறது நமக்கு சின்னதாக தான் கேப் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் போட்டு குட்டி லாக் வச்சுக்குவோம். அப்போ போக போக நமக்கு அந்த ஃபுல்லாக ஃபெடல்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கிருந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் நம்ம ஒரு செயின், அதுக்கு மேலே அவுட்லைனுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம அதை அப்படியே கொண்டு வந்து அந்த செயின், அதுக்கு அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். நம்ம கேப் தெரியாமல் இந்த ஸ்டிச்சை நம்ம ஃபில் பண்ணணும். ஒன்றும் இல்லை, செயின், அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். கொஞ்சம் பத்தாத இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே வச்சு ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் வைக்கணும். இப்போ இங்கிருந்து மேலே ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வர்றோம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு போய் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே அகைன் கீழே கொண்டு வரோம். ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து மேலே ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து அந்த அவுட்லைனுக்கு முன்னாடியே ஒரு செயின், ஒரு குட்டி லாக் வச்சு இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு போய் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக்காக போடணும். ஏன் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோன்னா, அந்த இடத்துல பெடல்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரவுண்ட் போட்டிருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே வச்சோன்னா தான் நமக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே தான் குட்டி லாக் வச்சு அகைன் மறுபடியும் ஒர்க் பண்ணணும். இப்போ அகைன் மேலே அப்படியே கொண்டு போய் ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக்.
இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம். அந்த செயின் பாதியில் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளேயே ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதுனால நமக்கு கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா பத்தாமல் போயிருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம் ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம ஒரு பெடல் ஃபில் பண்ணிட்டோம். அகைன் இதை அப்படியே கொண்டு போயும் அடுத்த இதழ் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு போய் ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம அந்த பாதியில் விட்டு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு செயின், அதுக்கு அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போது இங்கிருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இதுதான் டைப் 1. இப்போ இங்கிருந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போது ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் இங்கிருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அது அப்படியே கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக்.
நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு ஃப்ளவர் ஃபில்லிங் ஃபுல்லாக நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இங்கேருந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், அகைன் அந்த குட்டி லாக்கில் இருந்து ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக், இப்போ ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். செகண்ட் இதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம இதை எண்ணாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், அப்படியேவும் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன், ஏன்னா ஃபுல்லாக வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ நான் லாஸ்ட் ஒன்க்கு வந்துட்டேன். இப்போ இங்கிருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இந்த இடத்துல ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே இருக்க அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் நமக்கு பெருசாக இருக்குது. அந்த ரவுண்டு வர இடத்துல கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி முன்னாடியே ஒரு செயின் போட்டு குட்டி லாக் வச்சு அகைன் அதை அப்படியே மறுபடியும் கீழே கொண்டு போய் அந்த எண்டில் ஒரு செயின், ஒரு குட்டி லாக் வைக்கிறது. அப்போ தான் நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு செயின் போடுறோம், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், அகைன் அதே மாதிரி ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளவர் ஃபில்லிங் ஒர்க் பண்ணணும். இப்போது இங்கிருந்து கீழே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். கொஞ்சம் முன்னாடியே வச்சிட்டோம், அடுத்த இடத்துக்கு போகலான்னு போகக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல கேப் வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும். பாருங்கள், இப்போ இங்கிருந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், ஒரு குட்டி லாக், அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், அகைன் அதை அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இதோட வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பெடல்ஸ் எப்படி போடணும்னு சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ளவர் சுற்றியும் ஜரி த்ரெட்டை அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். நான் சுகர் பீடை அவுட்லைனாக கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் சுகர் பீடு அவுட்லைனாக கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவ் தான் இதில்.
ஃப்ளவர் ஃபில்லிங் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டைப் இப்போ பார்த்துட்டோம். செகண்ட் டைப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டைப்பை எனக்கு இமேஜ் ஒர்க்காக பண்ணி காட்டணும். 3 டைப் ஃப்ளவர்ஸையும் சேர்த்து நீங்கள் A4 ஷீட்டில் பாதி அளவுக்கு இமேஜ் ஒர்க் எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி சுகர் பீட் ஃபுல்லாக அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. அண்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் ஒரு சுகர் பீடை அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு நீட் ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சுகர் பீட் ஃபுல்லாக நான் அவுட்லைனாக கொடுத்துட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு அந்த ரவுண்டில் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு உள்ள ஒரு ஸ்டோன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீட் ஃபினிஷிங்காக நமக்கு இருக்கும். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஃப்ளவர் ஃபில்லிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.